சுகமே சூழ்க. வணக்கம், நான் ஹீலா பிரியா விஜய் பேசுகிறேன். பிரியா விஜயா கூ சென்டர்லேருந்து. இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறது என்னென்னா மெடிசன் புத்தா ஹீலிங். எஸ், மெடிசன் புத்தான்னா யார், மெடிசன் புத்தா ஹீலிங்னா என்ன, இன்னும் நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. ஸோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ அதனால் கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாதீங்க, ஃபுல் வீடியோ பாருங்கள். மெடிசன் புத்தா அப்படின்றது பார்த்தீங்கன்னா பைசஜ்ய குரு அப்படின்றது சான்ஸ்கிரிட்டில் அதுக்கான மீனிங் இருக்கு. ஸோ பைசஜ்ய அப்படின்னா மெடிசன், குரு அப்படின்னா மாஸ்டர் ஆர் டீச்சர். ஸோ இந்த மெடிசன் புத்தா பார்த்தீங்கன்னா புத்தா ஆஃப் ஹீலிங் அண்ட் மெடிசன், அதே மாதிரி டாக்டர் ஆஃப் த ஸ்பிரிச்சுவல் வேர்ல்ட், அதே மாதிரி ஹீலிங் பவர்ஸ் இருக்கு இல்லையா, எல்லா ஹீலிங் பவர்ஸுக்குமான அல்டிமேட் சோர்ஸ் இந்த மெடிசன் புத்தா அப்படின்னு சொல்லலாம். ஸோ இப்போது எல்லாருக்குமே டவுட் இருக்கும், புத்தா அப்படின்னும் போதே எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், அப்போ அந்த புத்தர் தான் இந்த மெடிசன் புத்தாவா அப்படின்னா இல்லை. அந்த புத்தர் நம்ம யூஸ்வலாக எல்லாருக்கும் தெரிஞ்ச புத்தர் கௌதம் புத்தா. அவர் மக்களை நற்பாதையில் எடுத்துகிட்டு போனார். எப்படி என்லைட்மெண்ட், ஞானம் வரவழைச்சார் இல்லையா, என்லைட்மெண்ட் த்ரூ மைண்ட்ஃபுல்னஸ், கம்பேஷன், விஸ்டம். அவர் கௌதம புத்தா. மெடிசன் புத்தா பைசஜ்ய குரு அப்படின்றவர் பார்த்தீங்க அப்படின்னா விண்ணுலக புத்தர் அப்படின்னு சொல்லலாம், அதாவது செலஸ்டியல் புத்தா. ஸோ நிறைய விதமான புத்தார்கள் இருக்காங்க. அதில் பார்த்தோம்னா ஹீலிங் அண்ட் மெடிசனுக்குரிய மெயினான புத்தா இந்த மெடிசன் புத்தா. மெடிசன் புத்தா 12 உறுதிமொழி, 12 profound vows அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, உறுதிமொழி தந்திருக்காரு. எதுக்கான உறுதிமொழின்னா, யாரெல்லாம் துன்பப்படுறாங்களோ, அது எந்த உயிரினமாக இருந்தாலுமே, பறவைகளாகட்டும், மிருகங்களாகட்டும், மனிதர்களாகட்டும், எந்த ஒரு உணர்வுள்ள ஜீவன்கள் அவதி பண்ணுறாங்க அப்படின்னா அதை சரி பண்ணுறதுக்கான 12 உறுதிமொழிகள் அளிச்சிருக்காரு பைசஜ்ய குரு, அதாவது மெடிசன் புத்தா. இந்த மெடிசன் புத்தா இந்த கிளாஸ் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நிறைய இன்ஃபர்மேஷன்ஸோடு இருக்கும். அந்த கிளாஸில் என்னென்னலாம் இருக்கும் அப்படின்றத பார்க்க போகிறோம். ஸோ இந்த மெடிசன் புத்தா ஹீலிங் சொல்கிறோம் இல்லையா, இந்த கிளாஸில் மெடிசன் புத்தானா யார் இன்னும் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். எப்படி மெடிசன் புத்தாவோடைய பிளெஸ்ஸிங்ஸ் நம்ம எடுத்து நம்மளுக்கு கிடைக்க வைக்கணும், நம்மளுக்கு எப்படி கிடைக்க வைக்கணும், மற்றவங்களுக்கு எப்படி அவங்களுடைய பிளெஸ்ஸிங்ஸை தரணுன்றதும் இந்த கிளாஸில் பார்க்க போகிறோம். அண்ட் புரிஞ்சுக்கிட்டு மெடிசன் புத்தா ஹீலிங் எப்படி பண்ணணும், அதே மாதிரி எப்படி மெடிசன் புத்தா எனர்ஜியை ஆக்டிவேட் பண்ணுறது அப்படின்றதும் பார்க்க போகிறோம். அதே மாதிரி ஃபுல் ப்ரொஃபவுண்ட் ஹீலிங் விஸ்டம் ஆஃப் மெடிசன் புத்தா. ஸோ புத்தர் இந்த மெடிசன் புத்தான்றவரே நான் ஆல்ரெடி சொன்னது தான். ஸோ எல்லா விதமான இதையுமே குணப்படுத்துறவர். ஸோ அதை பற்றின ஒரு ஆழ்ந்த டீட்டெயில்டு இன்ஃபர்மேஷன் இருக்கும். அதே மாதிரியே ஹீலிங் பார்த்தோம் அப்படின்னா எல்லா விதமான ஒரு மனிதன் இல்லை ஒரு ஜீவராசி உயிருள்ள அப்படின்னு எடுத்தோன்னா எல்லா விதமான 4 விதமான ஹீலிங்குமே நடக்கும். அதில் பார்த்தோம்னா எமோஷன்ஸ் அப்படின்றது மனிதனுக்கு தான் நிறைய இருக்கு இல்லையா, மற்ற உயிரினங்களோட கம்பேர் பண்ணும்போது மனிதனுக்கு, அஃப்கோர்ஸ் மிருகங்களுக்கு, பறவைகளுக்கு இருக்குது, பட் கம்பேர் பண்ணும்போது மனிதனுக்கு ஜாஸ்தி இல்லையா. ஸோ மனிதன், பறவை, விலங்கு எதுவாக இருந்தாலுமே 4 விதமான ஹீலிங்குமே இந்த மெடிசன் புத்தா ஹீலிங்கால் நடக்கும். என்ன அந்த 4 விதம் அப்படின்னா, ஃபிசிக்கல் லெவல் ஹீலிங், எமோஷ்னல் லெவல் ஹீலிங், ஸ்பிரிச்சுவல் லெவல், கார்மிக் லெவல். ஃபிசிக்கல், ஒருத்தங்களுக்கு உடம்பு சம்மந்தமான ஏதாச்சும் பிரச்சனை இருந்தால் அதுக்கான ஹீலிங். தென் எமோஷ்னல், நிறைய விஷயங்கள் உடல் மட்டும் இல்லைங்க, மனசு சார்ந்து வரும் இல்லையா, அந்த மாதிரி மனசு ரிலேட்டடில் அந்த எமோஷ்னல் ஃபேக்டர்ஸில் இருக்கிற ஹீலிங், கோவம், வெறுப்பு, கசப்பு, துக்கம், அந்த எல்லாமே சரி பண்ணுறது ஸ்பிரிச்சுவல் லெவல், ஆன்மீகம் லெவலில். தென் கார்மிக் ஹீலிங் அப்படின்றது கர்மா சொல்லுவோம் இல்லையா, அந்த கார்மிக் ஹீலிங்குமே இந்த மெடிசன் புத்தா ஹீலிங் மூலமாக நம்மளால் பண்ண முடியும். தென் மெடிசன் புத்தா 12 உறுதிமொழிகள் கொடுத்துருக்காரு. இந்த ஹீலிங் பண்ணும்போது இது எல்லாமே நடக்கும். அது என்ன அந்த 12 உறுதிமொழிகள், அதை டீட்டெயில்டாக பார்ப்போம். அதே மாதிரியே பார்த்தோம்னா இந்த மெடிசன் புத்தா ஹீலிங் பண்ணுறதுனால இந்த நான் சொன்னது மாதிரி 4 விதமான ஒரு மனிதனோட வாழ்க்கை எடுத்தோன்னாவே இந்த 4 விதத்திலேயே எல்லாமே அடங்கிடும். ஃபிசிக்கல், எமோஷ்னல், ஸ்பிரிச்சுவல், கார்மிக், இது எல்லாமே சரி பண்ணுவாங்க. அதே மாதிரியே பார்த்தோம்னா இந்த ஹீலிங் மெடிசன் புத்தா ஹீலிங் பண்ண
அவரோட நம்ம வந்து நல்லிணக்கமாக ஆக, அதாவது நம்ம வந்து ப்ரே பண்ணுறோம் இல்லையா, ஸோ அவரை நினச்சி நம்ம பண்ண சாண்ட் பண்ண நல்ல ஒரு லக்கியாக ஆவீங்க. அதிர்ஷ்டம் அஃப்கோர்ஸ் வந்து உடல் உழைப்பு கண்டிப்பாக வந்து தேவை, அது இல்லைன்னு சொல்லலை, உடல் உழைப்பு முக்கியமாக வேணும். அதோடு சேர்ந்து அதிர்ஷ்டமும் இருக்குமோ நம்மளுக்கு நினச்சது எல்லாமே நடக்கும் இல்லையா. ஸோ அந்த உடல் உழைப்பு பண்ணணுன்றதுக்கான அந்த ஒரு உத்வேகமுமே வந்து தருவார். ப்ளஸ் வந்து நல்ல ஒரு அதிர்ஷ்டம் சந்தோஷம் எல்லாமே இந்த மெடிசன் புத்தா ஹீலிங்கால் வந்து கிடைக்கும். அண்ட் தென் வந்து பார்த்தோம் அப்படின்னா நிறைய நீண்ட காலம், அதாவது லைஃப் ஸ்பேன் வந்து நல்ல ஆயுட்காலம், நிறைய வருஷம் இருக்கிறோன்றதை விட நிறைய வருஷம் ஆரோக்கியமாக இருக்கணும் இல்லையா. ஸோ அந்த ஹெல்த்தி லைஃப் வந்து கிடைக்கும் இந்த மெடிசன் புத்தா ஹீலிங்கில். நல்ல அழகான தோற்றம், அழகானனா வெறும் எக்ஸ்டர்னல் மட்டும் இல்லைங்க, உள்ளுக்குள்ள மனசும் அழகானதாகவும் அந்த மனசோட பிரதிபலிப்பு வெளியில் தெரியும் இல்லையா, அந்த மாதிரி வந்து ஃபிசிக்கலாக அழகாகவும் மனசுலையுமே அழகாக்க முடியும் இந்த ஹீலிங்கால். ஸோ இந்த ஹீலிங் நீங்கள் வந்து கற்றுக்கும் போது நீங்கள் வந்து மெடிசன் புத்தா ரேக்கி ஹீலர் அப்படின்றத நீங்கள் வந்து போட்டுக்கலாம். ஸோ ரேக்கி எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், பிரபஞ்ச சக்தி. ஸோ இந்த மெடிசன் புத்தா ரேக்கி ஹீலிங், ஏன்னா இந்த மெடிசன் புத்தாவுமே பார்த்தோம் அப்படின்னா பிரபஞ்ச சக்தியோட வரது தான். பிரபஞ்ச சக்தியை வந்து புத்தர், மெடிசன் புத்தா நம்மளுக்கு வந்து அந்த பிரபஞ்ச சக்தி மூலமாக நம்மளுக்கு வந்து அருள் புரியறது, ஹீலிங் பண்ணுறது. ஸோ இந்த ஹீலிங் மெடிசன் புத்தா ஹீலிங் கிளாஸில் வந்து பார்த்தோன்னா செல்ஃப் ஹீலிங் இருக்கும், நீங்கள் உங்களை எப்படி குணப்படுத்திக்கிறது அப்படின்றது இருக்கும், மற்றவங்களை வந்து எப்படி குணப்படுத்தணும் அப்படின்றதுமே உங்களுக்கு கம்ப்ளீட் ப்ரோட்டோகால் இருக்கும். ஸோ மற்றவங்க வந்து நேரில் வந்தால் எப்படி குணப்படுத்தணும், நேரில் வந்தாலும் குணப்படுத்தலாம், இல்லை நேரில் வரல அவங்க உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலுமே நீங்கள் வந்து உங்களோட இடத்துலேருந்து நீங்கள் குணப்படுத்தலாம். ஸோ டைரக்ட் ஹீலிங் இருக்குது, டிஸ்டன்ஸ் ஹீலிங்குமே இருக்குது. டிஸ்டன்ஸ் ஹீலிங்னும் போது அவங்க அந்த டைம் வந்து முடிச்சுட்ருக்கணுமா இல்லை தூங்கிட்டு இருக்கலாமான்னா அவங்க அந்த டைமில் என்ன வேணாலும் பண்ணிகிட்ருக்கலாம், முடிச்சுட்ருக்கலாம், தூங்கிட்டுருக்கலாம், அவங்களுடைய வேலைகள் பார்த்துட்ருக்கலாம். ஸோ அந்த டைம் ஜோன், ஏன்னா இந்த மெடிசன் புத்தா ரேக்கி எனர்ஜி அப்படின்றது எந்த ஒரு காலம் நேரம் அதுக்கெல்லாமே வந்து அடங்கினது வந்து இல்லை. ஸோ அதனால் வந்து எப்பொழுதுமே வந்து அவைலபிளாக இருக்கும். ஸோ நீங்கள் எப்போ வேணாலுமே யாருக்கு வேணாலுமே பண்ணிக்கலாம். மனிதர்களுக்கு, விலங்குகளுக்கு, பேர்ட்ஸுக்கு பண்ணலாம். அதே மாதிரியே நம்ம சாப்பிட்ற உணவு யாருக்காவது வந்து நீங்கள் சாப்பிட்றீங்க இல்லை யாராவது வந்து சாப்பிட்றாங்க அப்படின்னா நீங்கள் பிளஸ் பண்ணி கொடுக்கணும் போதுமே இதில் இருக்கிற சிம்பிள் வந்து நீங்கள் போட்டு கொடுக்கும்போது அவ்வளோ வந்து சார்ஜ் ஆகும். ஸோ யூ கேன் ஹீல் ஃபுட், வாட்டர், அதே மாதிரி மெடிசன்ஸ், நம்ம எடுத்துக்கிற தண்ணி, உணவு, மருந்து மாத்திரைகள் வேறு எதுக்காச்சும் எடுத்துட்ருக்கீங்க இன்கேஸ் வந்து அப்படின்னா அந்த மாதிரி இதுக்கு அது என்ன விதமான மருந்து மாத்திரைகளாக இருக்கலாம், இல்லை டானிக் சிரப் இருக்கலாம், எனிதிங் வந்து இருக்கலாம். அதெல்லாமே வந்து நல்லா வந்து வேகமாக சரி பண்ணுறதுக்கு வந்து உதவும். அதே மாதிரியே ஒரு இடத்துக்கு ஒரு இடம் இல்லைங்க, பலதரப்பட்ட இடங்களுக்கும் நீங்கள் ஹீலிங் பண்ணலாம். உறவு முறைகளுக்கு, ரிலேஷன்ஷிப் சொல்கிறோம் இல்லையா, ஸோ அந்த நல்ல ஒரு ரேப்போ நல்லா இருக்கிறதுக்கு வந்து ஹீலிங் வந்து பண்ணலாம். கார்மிக் கிளென்சிங் அந்த இதுவுமே உங்களுக்கு வந்து எப்படி பண்ணணுன்றது இந்த கிளாஸில் வந்து இருக்கும். தென் வந்து எனர்ஜி கார்டு கட்டிங், நம்ம கார்டு அப்படின்றது நம்ம ஒருத்தர்கிட்ட வந்து பேசுகிறோம், ஒரு இன்ட்ராக்ட் பண்ணுறோம், நினைக்கிறோம் அப்படின்னும் போதே அந்த கார்டு வந்து கிரியேட் ஆகும். அந்த கார்டை வந்து நம்ம கட் பண்ணணும். அது எப்படி கட் பண்ணணும் அப்படின்றதுமே, ஸோ நீங்கள் இப்போ டிஸ்டன்ஸ் ஹீலிங் பண்ணுறீங்க இல்லை நேரடியாக பண்ணுறீங்க, அப்போ கூட உங்களால் கார்டு வந்து ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக வெரி பவர்ஃபுல்லாக கார்டு கட் பண்ண முடியும். அது எப்படின்றதும் கிளாஸில் வந்து இருக்கும். ப்ளஸ் வந்து உங்களோட ஆரா வந்து எப்படி ப்ரொடெக்ட் பண்ணுறது, அதே மாதிரி எப்படி கிளென்ஸ் பண்ணுறது அப்படின்றது அந்த புனிதமான சிம்பிள் மூலமாக உங்களுக்கு வந்து சொல்லித்தரப்படும். அதே மாதிரி வந்து ஸ்பெசிஃபிக்காக ஒரு பிரச்சனை இருக்குது, அதாவது எல்லா சக்கரங்களை வந்து பார்த்திங்கன்னா எப்படி சரி பண்ணணும், என்ன இம்பேலன்ஸ் எந்த சக்கரத்தில் இருக்குன்றதும் வந்து கண்டுபிடிக்கலாம். ஸோ கண்டுபிடிச்ச மட்டும் போதுமா, அதை சரி பண்ணணும் இல்லையா. ஸோ எப்படி சரி பண்ணணுன்றதுமே வந்து உங்களுக்கு அந்த டெக்னிக்ஸ் எல்லாமே சொல்லித்தரப்படும். அதே ஸோ பேசிக்காக பார்த்திங்கன்னா ஸ்பெசிஃபிக் டிசீஸ் யூஸிங் சக்ரா பேஸ்டு டெக்னிக்ஸு இது எல்லாமே இந்த கிளாஸில் வந்து இருக்கும். இது எல்லாமே சொல்லி தந்துட்டு ரொம்ப ரொம்ப முக்கியமான தேவையான அட்யூன்மெண்ட் தீட்சை, ஏன்னா தீட்சைன்றது ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல். இப்போ ஒரு வீடெல்லாம் கட்டிட்டீங்க, நீங்கள் அதில் ஐட்டம்ஸு திங்ஸ் எல்லாமே எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ் எல்லாமே வாங்கிட்டீங்க, அது வாங்கி வச்சா மட்டும் உங்களுக்கு அதை யூஸ் பண்ண முடியுமா, மெயினான கரண்ட் இருந்தால் தான் யூஸ் பண்ண முடியலாம். அந்த மாதிரி கரண்ட் எவ்வளோ முக்கியமோ அந்த மாதிரி தான் ஒரு ஹீலிங் கற்றுக்குறோம் அப்படின்னும் போது அந்த தீட்சை முக்கியமானது. ஸோ அந்த பவர்ஃபுல்லான அந்த இனிஷியேஷன் அட்யூன்மெண்ட் அந்த தீட்சை வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ ஒன்ஸ் தீட்சை கிடைச்ச உடனே உங்களுடைய வாழ்க்கையில் மெடிசன் புத்தாவும் நீங்களும் வந்து அலைன்மெண்ட் வந்து ஆயிடுவீங்க. ஸோ உங்களுக்கு மெடிசன் புத்தாவோட அருள் வந்து கிடைக்கும். ஸோ எப்படி வந்து பண்ணணும்,
பண்ணணும், எப்படி வந்து ஹீலிங் வந்து செல்ஃப் ஹீலிங் எப்படி பண்ணணும், மற்றவங்களுக்கு எப்படி பண்ணணும், இந்த கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன், கம்ப்ளீட் ப்ரோட்டோகால் எல்லாமே உங்களுக்கு இந்த கிளாஸில் வந்து வந்துடும். ஸோ மெடிசன் புத்தா ரேக்கி வந்து ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லானது இந்த ஹீலிங் மெத்தடு. ஸோ இதை வந்து யார் கற்றுக்கலாம்னா யார் வேணாலுமே கற்றுக்கலாங்க. இதுக்கு வந்து பார்த்தோன்னா இந்த எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் இருக்கணும் அந்த மாதிரி எதுவுமே இல்லை. ஸோ இந்த பிரபஞ்ச சக்தி மூலமாக மற்றவங்களுக்கு வந்து ஹீல் பண்ணணும், மெடிசன் புத்தா ரேக்கியை உங்கள் வாழ்க்கையில் வந்து நீங்கள் வந்து இன்வோக் பண்ணி நீங்கள் எப்படி வந்து ஹீலிங் மற்றவங்களுக்கு பண்ணலான்றது தான் இதில் வந்து முக்கியமாக உங்களுக்கு வந்து இருக்கும். ஸோ யார் வேணாலுமே கற்றுக்கலாம். உங்கள் வாழ்நாள் முழுக்க மெடிசன் புத்தா வந்து உங்களோட வந்து இருப்பார். உங்களுக்கு வந்து பாதுகாப்பாகவும் உங்களுக்கு வந்து அருள் புரிவார். அந்த ஹீலிங் வந்து ரொம்ப சக்ஸஸ்ஃபுல் ஹீலிங்காக வந்து இருக்கும். ஸோ யார் வேணாலுமே கற்றுக்கலாம். ஸோ கற்றுக்கிற விரும்புகிறவங்க ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கிற இந்த நம்பரை தொடர்பு கொண்டு நீங்கள் வந்து என்ரோல் பண்ணிக்கலாம். அண்டு இது வந்து பார்த்தோன்னா இன்னொரு முக்கியமானது, இப்போ வந்து இந்த கிளாஸ் வந்து மொத்தம் 3 விதங்களில் நம்ம வந்து பிரியா விஜயா கூ சென்டரில் ப்ரொவைட் பண்ணுறோம். ஒன்று, நேரடியாக நீங்கள் வந்து கற்றுக்கணுன்னாலுமே கற்றுக்கலாம், நேரடியாக வர முடியல பட் ஆனால் நான் லைவாக வந்து கிளாஸ் கற்றுக்கணும் அப்படின்னாலுமே உங்களுக்கு லைவ் கிளாஸு கூகுள் மீட் வழியாகவுமே வந்து நடக்கும். தென் தேர்ட் ஆப்ஷன் வந்து பார்த்தோம் அப்படின்னா என்னால் வந்து நேரடியாகவும் வர முடியாது, லைவாகவும் கிளாஸ் என்னால் அவ்வளோ நேரம் உட்காந்து கற்றுக்க முடியாது அப்படின்னா தேர்ட் ஆப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா ரெக்கார்டட் செஷன்ஸு. ஸோ இந்த என்டையர் கிளாஸுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்பெசிஃபிக்காக இந்த கிளாஸுக்காகவே ரெக்கார்ட் பண்ணப்பட்ட அந்த ரெக்கார்டட் கிளாஸ் வந்து என்டையர் இந்த சிலபஸுக்கானதுமே வந்து அவைலபிளாக வந்து இருக்கும். அட்யூன்மெண்ட் அப்படின்னும் போது அந்த தீட்சணும் போது நீங்கள் நேரில் வந்தால் நீங்கள் நேரடியாக வாங்கிக்கலாம், இல்லை லைவ் கிளாஸில் இருக்கும் போதும் வாங்கிக்கலாம். இப்போ ரெக்கார்டட் செஷன் நான் எடுத்துக்கும் போது எப்படி வந்து அட்யூன்மெண்ட் எடுத்துக்க முடியணுமா அப்படின்றத டவுட் இருந்தால் அதுக்குமானமே வழிகள் வந்து உண்டு. ஸோ நீங்கள் அந்த ரெக்கார்டட் செஷன் இருக்கு இல்லையா, ஸோ அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த என்டையர் நீங்கள் கிளாஸ் வந்து நீங்கள் அட்டன் பண்ணி முடிச்சுட்டு நீங்கள் வந்து எங்களுக்கு வந்து இன்டிமேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கான தீட்சையுமே வந்து வழங்கப்படும். ஸோ இந்த மாதிரி எல்லா விதமான ஃபெசிலிட்டியோடு தான் இந்த மெடிசன் புத்தா ரேக்கி ஹீலிங் கிளாஸ் வந்து நடைபெறும். ஸோ இதில் சேர்ந்து எல்லாருமே பயன்பெற்று மெடிசன் புத்தாவுடைய அருள் வந்து பெறுமாறு கேட்டுக்கொள்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஸோ இதில் சேர விரும்புகிறவங்க இந்த ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கிற நம்பரை தொடர்பு கொண்டு நீங்கள் வந்து என்ரோல் பண்ணிக்கலாம். நன்றி. ஆரோக்கியமான உலகை இயற்கையான முறையில் உருவாக்குவோம். நன்றி.